ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து செந்தூரா மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஃபுல்லாக பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட டாப் போர்ஷனை வந்து பொறுமையாக கட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக டாப்பில் இருக்கிறது மட்டும். அண்ட் இப்போ வந்து நைஃப்பில் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த சீட் போர்ஷனை மட்டும் ஜென்டலாக கட் பண்ணுங்கள். நைஃப்பில் அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஃபோர்சப்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்சப்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை அப்பளம் பிடிக்கிற கரண்டியை வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக எடுங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி கோன் லுக் வெரி நாஸ்டி, பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஜென்டலாக பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வந்துடும். இந்த மாம்பழத்தில் வந்து ஈஸியாக இருக்குது சீட் எடுக்க. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாச்சும் வேறு மாம்பழமில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பொறுமையாக சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறோட மேங்கோவை திருப்பி ஸ்க்ரேப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேணும் புட் இட் பேக் இன்சைட் த மேங்கோ அண்ட் வி கோனா ஃப்ரீஸ் இட் ஃபார் ½ an hour. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஒரு ½ an hourக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபியோட பேஸ், தட் இஸ் மில்க் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம்ல இந்த ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபில்லிங்கோட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன், சாஸ் பேன் அப்படி இல்லைனா ஏதாச்சும் மில்க் பாயிலிங் பேன் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஆல்மோஸ்ட் 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். பாலை ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 5 to 6 tablespoons ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க க்ரஷ் நட்ஸ், தட் இஸ் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போது அதில் மில்கோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மில்கோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாகும் குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஒரு 15-20 minutesல. ஸோ உங்களோட நல்லா மில்க்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் கடைசியாக வந்து காடமம் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை கூல் டவுன் பண்ணிடுங்க. ஒரு 5-10 minutes எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. கொஞ்சம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மேங்கோஸ்குள்ளே we gonna fill this up. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட மேலே இருக்க இதையும் டாப் போர்ஷனை தூக்கி போடாமல் அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மில்க் மிக்சர் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மிக்சரை 2 மாம்பழத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணி அந்த 2 இதையும் க்ளோஸ் பண்ணி we gonna freeze it for 1 whole day. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் பேஸாக வச்சுக்கிட்டு, பிகாஸ் அது சாஞ்சா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மிக்சர் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அது கீழே மாம்பழம் வந்து சாயாமல் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபுல் ஹோல் டே. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம இதை எடுத்து பீல் பண்ணி சாப்பிட போகலாம். ஸோ 1 whole day ஆயிடுச்சு. இப்போ தான் இதை நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். செம்ம கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த டாப் போர்ஷன்லாம் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு லிட்ரலாக. ஸோ பொறுமையாக வந்து ஜென்டலாக நீங்கள் வந்து பீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை பொறுமையாக ஜென்டலாக தின் ஸ்லைசஸாக ஜென்டலாக கட் பண்ணுங்கள். டு நாட் ஸ்க்வீஸ் த மேங்கோ, இட்ஸ் ஆல்ரெடி வெரி ஹார்ட்னால. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த மேங்கோட இதுவும் தெரியும்ல, ஒரு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக ஜென்டலாக ஃப்ரோசன் மேங்கோஸை பொறுமையாக நீட்டாக தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.